பாசத்திற்கு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். உங்கள் ஐபிசி தமிழின் மருத்துவம் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். இன்று உலகளாவிய ரீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்காய் ஐபிசி தமிழ் ஊடகம் என்கின்ற அடிப்படையில் இந்த மருத்துவம் சார்ந்த தகவல்களை வழங்க வேண்டிய தேவையும் அதற்கான நிலைப்பாடும் வந்திருக்கின்றபடியால் நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்களும் தங்களுக்கான பணிகளை அவர்கள் இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பட்சத்தில் அவர்களை எல்லாம் அழைத்து எங்கள் கலையகத்திற்கு அழைத்து வந்து அவர்களின் ஊடாக எங்கள் மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே அது பிரயோசனப்பட்டுவிடும் என்கின்ற பெரு நம்பிக்கையிலே நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்கினோம். நிச்சயமாக அது எங்களுக்கு வெற்றி அளித்திருக்கிறது. பலர் தங்களது கருத்துக்களை தங்களது சுகையினமாக இருந்து பின்னர் மாறி இப்பொழுது நல்ல சுகதேகியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை பற்றி பேசுகின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் அடைய வேண்டிய சின்ன சின்ன வெற்றிகளை எல்லாம் அடைந்து நகர்கிறோம் என்பதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வழமை போலவே மிகச்சிறந்த வைத்திய பெருந்தகைகள் அல்லது மருத்துவம் சார்ந்த துறைகளிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். இன்று வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதற்கான காரணம் நிகழ்ச்சியின் இறுதியிலே சொல்லுகிறேன். ஆனாலும் காத்திரமான சில விடயங்கள், எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி மருத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்வது என்கின்ற பல விடயங்கள். இதில் குறிப்பாக இன்றைய நாள் நாங்கள் கலையகம் அழைத்திருக்கின்ற எங்கள் பெருந்தகை இயற்கை மருத்துவம் சார்ந்து சிலர்கள் மாற்று மருத்துவம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் இயற்கை மருத்துவத்தை மிக நீண்ட காலமாக மக்கள் மத்தியிலே சேவையாகவும் அதே வேளையிலே தன்னால் முடிந்த ஒரு பணியாகவும் செய்து கொண்டிருக்கின்ற திரு நித்தி கனகரத்னம் அவர்கள் கலையகம் வந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். 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 இன்னொரு முகமாக பார்த்தவங்களை ஒரு வைத்தியராக பார்க்கின்ற பொழுது அளவற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு. என்றால் ஒரு கலைஞன் மக்களை புரிந்து கொள்கின்ற விதம் என்பது அதியுச்சமான விதம் ஏனைய துறைகளை விட. ஆனால் நீங்கள் அதை தாண்டியதான் இன்னொரு துறை உங்களுக்கு. எப்படி இது வரப்பெற்றது, வாய்க்கப்பெற்றது? என்னன்னு சொன்னால், அந்த பாடல்கள் எனக்கு ஒரு பெரிய இடத்தை தந்ததுனாலே என்னாலே படித்த படிப்பை மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய இடத்தை எனக்கு தந்திருப்பதாக தான் யோசிக்கின்றேன். நிச்சயமாக என்னை பாடல் மூலம் தெரியாதவர்களுக்கு முன்னால் பேசும் பொழுது சாதாரண ஒரு மருத்துவனாகத்தான் நான் தோன்றுவேன். ஆனால் பாடி நித்திக நடத்தினம் பொப்பி செய்ப்பதான்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு தனி மரியாதை கிடைத்ததுனாலேயும் நான் என்னாலே கூடிய அளவு மக்கள் முன்னிலையில் நின்று அவர்களுக்கு தேவையானவற்றை போதிக்கும் இடத்தை எனக்கு இந்த பாடல் தந்ததாக நான் பார்க்கின்றேன். அண்மையில் கூட நான் கனடா போயிருந்த பொழுது அங்கே பல அந்த முதியோர் சங்கங்கள் 7-8 முதியோர் சங்கங்கள் என்னை அழைத்து தங்கள் வருத்தங்களை தங்களுக்கு அந்த வயதுக்கு ஏற்ற நோய்களை பற்றி பேச வேண்டும், எந்த வழியாக நாங்கள் சாப்பிட வேண்டும் என்றதை தான் கூட கேட்டார்கள். நான் சொன்னது, உங்கள் குசினிக்குள்ளேயே மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பெயர்கள் உள்ளி இஞ்சி என்று தொடர்ச்சியாக பலவற்றை பேசி அவர்களுக்கு இது ஊக்கமும் அளித்து இதனை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன். அதே கோதாவிலே இங்கேயும் நீங்கள் இந்த அழைப்பு விடுத்ததுனால இந்த அழைப்பை ஏற்று இங்கேத்திய மக்கள் என்ன உலகளாவிய ரீதியில் இருக்கும் தமிழ் மக்களுக்கு அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு என்னால் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம் என்று. நான் படித்தது அநேகமாக சர்ம நோய்கள் பற்றி தான் கூடிய அளவு நான் படித்திருக்கின்றேன். என்றாலும் சர்மத்துடன் தொடர்புள்ள பகுதிகளிலே வரும் நோய்களும் பல இருக்கின்றன. அது சர்மம் போடும் பொழுது அது உள்ளே போகும் பொழுது குடலின் வெளித்தோலாக இருக்கின்றது. அப்போ ஆகையினாலே அங்கே அத்துடன் சேர்ந்த பல அவயவங்களும் தொழிற்படும். ஏன்டா நாங்கள் சொல்லுவது என்று சொன்னால், ஒரு அவயம் அதாவது நோய்பட்டால் 11 விதமான சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்திலே, எல்லாமே தொடர்ந்து சேர்ந்து அழும் என்று சொல்லுவேன். they cry together. If one organ is or the system is disturbed, all the other systems will cry in sympathy. அதனால தான் எங்களுக்கு உடல் முழுக்க பாதிப்படைகின்றது. ஒரு தலையடி வந்துவிட்டால் ஒரு சோர்வடைகின்ற ஒரு சூழல் எல்லாம் தலையடி வந்துவிட்டால் அது உடலின் முழு பகுதியும் அவருடன் சேர்ந்து செயல்படுவதனால தான் உங்களுக்கு சோர்வாகவும் பலவிதமான தாக்கங்களையும் உங்களுக்கு காட்டுகின்றது. அதே நேரத்தில் நாங்கள் தலையடிக்கு போடும் மருந்துகளை பாவிக்கும் பொழுது கூட அதன் பக்க விளைவுகளும் அந்த எல்லா தொகுதிகளையும் பாதிக்கும். அதை நாங்கள் பார்ப்பதில்லை. நிச்சயமாக அதை பற்றி யோசிப்பதில்லை. இந்த நேரத்தில் தலையடி போய்விட்டால் போதும் என்பதற்காக நாங்கள் உடனடியாக பெரண்டோலை போட்டால் அது ஈரலை தாக்கும்.
ஆனால் ஆஸ்பிரினை போட்டீர்களானால் அது வந்து குடலை தாக்கும். அப்போ குடலை தாக்காமல் பார்ப்பதற்காக நாங்கள் பெனடோலை போடும் பொழுது அது ஈரலை தாக்கி பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி உடலை கெடுத்துவிடும். அப்போ அந்த வகையாக பார்க்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்னு சொன்னால் உடனே நாங்கள் சொல்லுவது என்ன சொன்னால் இயற்கை மருத்துவர்கள் இந்த வகையாக சாப்பிடுங்கள், அல்லது முக்கியமாக தள்ளடி நீங்கள் சொன்னதுனால எப்பொழுதும் தண்ணி பற்றாக்குறை அதாவது தள்ளடி வருவது உண்டு. அதனால் ஆகியனால நாங்கள் சொல்லுவதுன்னா முதல் தண்ணியை குடித்து பாருங்கள், நிறைய தண்ணியை குடியுங்கள். கொஞ்ச நேரத்தில் போகாவிட்டால் வேறு ஏதோ பிரச்சனை இருக்கின்றது. அதன் பிறகு அடுத்த கேள்வி மலச்சிக்கல் இருக்கின்றதான்னு கேட்போம். ஏன்னா மலச்சிக்கல் இருந்தால் அது அந்த ரசாயனங்கள் ஈரலிலே பலவையான தேவையற்ற ரசாயன சேர்வைகள் டாக்ஸின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை உடலை தாக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ஈரல் தான் எப்பவும் இரத்தத்தில் இருந்து பிரித்தெடுத்து வெளியிலே அனுப்பி கொண்டிருக்கிற வேலை செய்யும். அப்படி நீங்கள் பெனடோல் எடுக்கும் பொழுது அங்கே ஈரல் பாதிப்படைந்தால் அந்த டாக்ஸின்ஸின் அளவுகள் அங்கே பெருமளவு சேரும், கூடும். அதிகரிக்கும் பொழுது கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் இருந்திருந்தால் அதனாலேயும் அங்கே அந்த பிரச்சனை வர சாத்தியக்குள் இருப்பதனாலே உங்களுக்கு தள்ளடி இன்னும் கூடும். அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மெலத்தை நீங்கள் கழிக்கக்கூடிய அதாவது ஏதாவது பானகங்கள் அல்லது உணவுகளை சாப்பிட்டால் அது போகும்னு சொல்லி அதற்கு திரும்பவும் நாங்கள் வைத்தியம் செய்கிறோம். அப்படி எல்லாம் தொடர்ந்து கொண்டும் இந்த எல்லாமே தொடர்ச்சியாக தான் நடக்கும். ஏதோ ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு ஆனால் இந்த ஆங்கில மருத்துவ முறையில் வந்து பார்க்கும் பொழுது அந்தந்த நோய்க்குத்தான் அதே நேரத்தில் மருந்து கொடுப்பார்கள் தவிர வேறு எதென்று சொல்லி முற்றிலுமாக அதாவது ஒருங்கிணைந்த வகையிலே ஒரு உடலை பார்த்து அவர்கள் மருந்துகள் கொடுப்பதில்லை. நிச்சயமாக இயற்கை மருத்துவம் சார்ந்து தனது கற்கையின் ஊடாக பல விடயங்களை தெரிந்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகள் இருக்கிறது. முதலிலே எங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கிற மருத்துவ பொருட்களை ஒரு பட்டியலிட்டு பார்த்தால் என்னவாக இருக்கும்? பலருக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். சொல்லிக் கொள்ளுங்கள். முதலாவது நாங்கள் இஞ்சி, இப்போ இஞ்சி, மருது, மஞ்சள், உள்ளி. இப்போ நாங்கள் இப்போ சாதாரணமாக சாப்பிடும் அல்லது சாப்பாடு தயாரிக்கும் பொழுது போடும் எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு ஒரு ரசாயனமாகவும் ஒரு மருத்துவ குணத்தோடு தான் வரும். அதனாலே தான் இந்த தமிழ் மக்கள் அதிகமாக தமிழ் மக்கள்னு சொல்லக்கூடாது, இந்திய மக்கள், இந்திய துணைக்கண்டத்தில் இருப்பவர்கள் அல்லது ஆசியாவிலே இருப்பவர்கள் எல்லாருக்கும் இந்த மருத்துவ குணாதிசயங்களை கண்டு கொண்டதுனாலே அந்த சமையலுக்குள்ளே அதை பூர்த்திருக்கிறாள் தான் நாங்கள் யோசிக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஆங்கிலேயர்களை பார்க்கும் பொழுது இதே வகையான பொருட்கள் அங்கே ஆங்கிலேயர்கள் பாவிப்பதில்லை. இல்லை. அதன் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்குன்றது நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ரசாயன குணாதிசயங்களை கண்டு கொண்டதுனாலே அறிவுபூர்வமாக அல்லது ஊகிப்பது, உன்னிப்பது, மற்றவர்கள் ஏதாவது நடக்கும் பொழுது பார்த்து கொண்டிருப்பது, ஒப்சர்வ் பண்ணுறது. அதனால் ஆதி காலத்திற்கும் பல ஆயிரம் வருடங்களுக்கு ஊடாக கண்டறிந்த உண்மைகளை நாங்கள் அந்த சாப்பாட்டுகளே போட்டிருக்கின்றோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்களானால் முக்கியமாக இந்த எங்களோட இந்த கிச்சன் அதாவது சமையலறையில் இருக்கும் அந்த பொருட்கள் எல்லாமே சுவையூட்டிகள்னு சொல்லுகின்றோம். அல்லது ஸ்பைசஸ்ன்னு சொல்லும் பொழுது சுவையை ஊட்டுவதாக தான் நாங்கள் சொல்லுகின்றோம். என்றாலும் இவள் வந்து மருத்துவ ரீதியாகத்தான் நாங்கள் அந்த எல்லாவற்றையும் சித்த மருத்துவ முறையின்படித்தான் எங்களது உணவுகளும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதை நான் பல வகையான அந்த உணவு வகைகளையும் உணவு உண்டாக்கும் வகைகளையும் அதாவது தயாரிப்பு முறைகளையும் பார்க்கும் பொழுது தமிழ் முறையிலே செய்கின்ற உணவு பண்டங்கள் சித்த வைத்திய முறையின்படி செய்யப்படுவதாக பார்த்துருக்கின்றேன். If I say it in English, it's a medically perfected food that we eat among Tamils. Medically or medicinally perfected food. வேறு எந்த ஒரு உணவு வகைகளிலும் இந்த வகையான மெடிசினல் குவாலிட்டிஸ் அங்கே அதை முக்கியமாக வைத்து அதை சாப்பிட்றதான் நான் பார்ப்பதில்லை. ஆனால் சில இடங்களிலே அந்த மெடிசினல் குவாலிட்டிஸை பார்த்துருக்கின்றார்கள், ஆனால் அதை அறியாமல் செய்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அறிந்து செய்திருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்த பெரியாரி மருந்துன்னு சொல்கிற அந்த காலத்து வைத்தியர்கள் எல்லாரும் வந்து இந்த மருந்தை சாப்பிடுங்கோ, அந்த நேரத்தில் இந்த மருந்து எடுத்தால் அந்த மூலிகை எடுத்தால் அதுக்கேற்ற வகையாக இந்த உணவை சாப்பிட வேண்டும் அல்லது இந்த உணவை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னதுனாலே அது சித்த முறையின்படி தான் நாங்கள் தயாரிப்பதாக பார்த்துருக்கின்றேன். அதே நேரத்தில் வந்து நான் கண்ட யாழ்ப்பாணத்தில் பெருமளவு நாங்கள் கூடியளவு, அதாவது நான் பிரதேசவாதம் கதைக்க வரவில்லை, ஆனால் நான் கண்ட யாழ்ப்பாணத்தை நான் சொல்லுகின்றேன். இப்போ
அந்த அங்கே கூட எனது தாயார் சமைத்ததோ அல்லது எங்களுடைய சொந்தக்காரர்களோ உற்றார் எல்லாரும் சமைத்ததெல்லாம் வந்து ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த சுவையூட்டிகளை போட்டுக்கின்றோம். ஆனால் அதன் மருத்துவ குணங்களை அறிந்திருக்கவில்லை. ஆனால் அதை மருத்துவ ரீதியாக நாங்கள் அந்த இஞ்சி மஞ்சள் உள்ளியை பாவிக்கும் பொழுது அவற்றை நாங்கள் வந்து ஒரு மருத்துவ குணங்கள் கூடிய ஒரு சுவையூட்டியாக தான் நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். அதனால தான் நான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கின்றேன். ஏன்னா ஏன் நாங்கள் இதை போட்டோம், என்னத்துக்காக உள்ளியை பாவித்தோம், என்னத்துக்காக இஞ்சியை பாவித்தோம். இப்போ அன்று கடந்த கிழமை எனது மூத்த அண்ணன் இந்த அப்படி சொன்னால் எனக்கு களைப்பாக இருக்கின்றது. அதனால நான் சொன்னேன்டா ஒரு இஞ்சி துண்டை எடுத்து சப்பி கொஞ்சம் தண்ணியை குடியுங்கோ. அது ஏன்னு சொன்னால் இஞ்சியில் இருக்கிற சில வகையான பதார்த்தங்கள் அந்த இரத்த ஓட்டத்தை கூட்டும், அதிகரிக்கும். அதோட உடலிலே நடக்கும் அந்த அந்த தாக்கங்களை பெரிதளவு கூட்டும். அதாவது we call it the basic metabolic rate. உடலின் செயற்பாட்டை 25% கூட்டும். அப்போ அந்த வழியாக அந்த செயற்பாட்டை கூட்டும் பொழுது இந்த பேசிக் மெட்டாபாலிக் ரேட் மேலே கூடும் பொழுது உடல் தண்டபாட்டுக்கு பழைய நிலைக்கு வரும். அதே நேரத்தில் இஞ்சியில் இருக்கிற பதார்த்தங்கள் நான் சொன்ன மாதிரி இரத்தத்தை தண்ணியாக்குவதனால இலகுவாக ஓடக்கூடிய சக்தியை கொடுக்கும் பொழுது அது ஓடுகின்றது. ஆனால் அது அந்த நேரத்துக்கு மட்டும். ஆனால் சில இடங்களில் நான் கொடுப்பது என்னத்துக்குன்னு சொன்னால் சிலருக்கு வந்து அதாவது அப்படி அந்த உடல் பருமன். அப்போ பேசிக் மெட்டாபாலிக் ரேட்டை நீங்கள் கூட்டும் பொழுது உடற்பருமனையும் குறைக்கக்கூடிய சக்தியை அங்கேயே உண்டாக்குகின்றது. இந்த சக்தியை அதிகமாக வெளிக்கிடும் பொழுது வெளியில் உடலில் நிறை குறைவடைகின்றது. அதனால் அநேகமான பெண்கள் என்னோட வரும் என்னை பார்க்க வரும் பெண்கள் எல்லாம் எனது வயிற்றிலே ஊளைச்சதை இருப்பதாக எப்படி அகற்றுவதுன்னு கேட்டால் சொல்வது இஞ்சியை நீங்கள் உங்கள் உணவிலேயே சேர்த்து கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன், இஞ்சி அதிகமாக பாவித்தால் உங்களோட வயிற்றை சுடுமென்று என் அம்மா சொல்கிற மாதிரி வயிற்றிலேயே அமிலத்தை கூட்டுவதனால பிறகும் பிரச்சனை வரும். அதனால் பார்த்து செய்யுங்கள், அளவாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி அவர்களுக்கு நாங்கள் இந்த அறிவுரை சொல்வது உண்டு. ஆக இஞ்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான சிறப்பான செயற்பாடுகள் இஞ்சி அந்த தனக்குள்ள அந்த பதார்த்தங்களை கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த மஞ்சளும் உள்ளியும் பற்றி அதிகமாக மஞ்சளும் உள்ளியும் மஞ்சள் அநேகமாக கூடிய அளவு இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது இப்போதைய ஆய்வுகளின் கூடாக மஞ்சளை வைத்து 2600 கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார்கள். ஆய்வு கட்டுரைகள் 2600 ஆய்வு கட்டுரைகள். அதற்காக பார்க்கும் பொழுது கூடிய அளவு நாங்கள் மஞ்சளை எதுக்காக பார்த்துருக்கோம் என்றால் அந்த புற்றுநோய் தடுப்பாக நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதாவது உங்களோட டிஎன்ஏன்னு சொல்கிறது இந்த டிஎன்ஏன்னு சொல்கிற அந்த பரம்பரை அலகுகளை மாற்றி அமைக்கும். அதாவது அது தேவையான அளவு, அதாவது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு அதை மாற்றி அமைப்பதனாலே அதை கொண்டிருக்கின்றது. மாற்றி அமைக்கும் தன்மையை கொண்டு. மஞ்சளில் இவ்வளவு சக்தி இருக்கிறதா? அதனால தான் நாங்கள் ஆதி காலத்திற்கும் மஞ்சளை பாவித்ததுனால எங்களுக்கும் பலருக்கும் இந்த புற்றுநோய் வரவில்லை ஆதியில். இப்பொழுது வந்து தண்ணீர், மண், உணவு எல்லாம் வந்து பொல்யூட்டட்னு சொல்லுவாங்க. என்ன பல வகையான ரசாயனங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆதி ஆய்வுகளை பார்த்தீர்களானால், அதாவது இயற்கையான பொருட்களை வைத்து செய்த ஆய்வுகளின்படி நாங்கள் கண்டுகொண்ட ரசாயனங்களின் எண்ணிக்கை 13,000. ஆனால் நாங்கள் செயற்கையாக செய்தது 15 மில்லியன். ஏன் எங்களோட வாழ்க்கை தராதரம் மாற்ற வேணும் என்றதுக்காண்டி பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லிவிங் என்ற சொன்னதுனாலே நாங்கள் 15 மில்லியன் ரசாயனங்களை செயற்கையாக செய்திருக்கின்றோம். அவையில் அந்த 15 மில்லியன் செயற்கை ரசாயனங்களும் தண்ணீர் சாப்பாட்டுக்குள்ளே போனால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோத்துக்கு பெரிய கேடுகள் விளையும் என்று. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த 13,000 இயற்கையான ரசாயனங்களை சாப்பிட்டு கொண்டு வந்திருந்த எங்களுக்கு இது 15 மில்லியனை போட்டோம்னா அது பலவை. இப்போ சொல்லுகிறார்கள் இந்த தண்ணி பிளாஸ்டிக் போத்தில் வைத்து குடிக்க வேண்டாம், பிளாஸ்டிக் போத்தில் கிளாஸ் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு குடிக்க வேண்டாம் என்று சொல்லிக்கல. அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதையும் பிளாஸ்டிக் கரைகின்றது. ஏன்னா நான் செய்த ஒரு இதே அடைப்பை பெற்று செய்த ஒரு ஆய்விலே நான் கண்டு கொண்ட உண்மை என்னென்னா, அந்த பிளாஸ்டிக்கில் போட்டு தான் அந்த ரசாயனங்களை நாங்கள் கரைப்பதும் அதை பாவிப்பது ரசாயனத்தை வைத்திருக்கின்றோம்.
எனது ஆய்விலே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எனக்கு தெரியாத ஒரு ரசாயனம் ஒன்று அங்கே நாங்கள் படிக்கும் பொழுது எனது அந்த அந்த பரிசோதனையின் போது நெடுக அது ரிப்போர்ட்டில் வந்து கொண்டு இருந்தது. அதனை தேடி பார்த்த பொழுது அந்த அந்த நாங்கள் சேர்க்கிற அந்த பிளாஸ்டிக் கரைந்து கொண்டு வருவதாக தான் நடந்தோம். அதாவது கொஞ்சம் ஒரு 1 ml கூட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு போட்டால் கூட அந்த பிளாஸ்டிக் கரைவதாக கண்டிருக்கின்றோம். அப்போ அந்த வகையாக அவை போய் பாருங்கள். இப்போ நாங்கள் அந்த மருந்தை நாங்கள் வந்து இதே அடைப்புக்காக கொடுத்தோம்டா இதே அடைப்புக்கூடிய பிளாஸ்டிக்கையும் கொஞ்சம் கொடுக்குறோம் அதுக்குள்ள. அப்போ தண்ணியில் வச்சு பாருங்கள் எவ்வளோ வேறுமெண்டு ஒரு தண்ணி போத்தில். அப்போ மற்றது ரிஜிஃபார்ம் இந்த பேக்கிங் அதுகளிலாலேயும் ரசாயனங்கள், மற்றது வேறு வேறு தொழிற்சாலைகளிலிருந்து புறப்படும் காற்றிலே போகும் வாயு, முக்கியமாக சல்ஃபர் டை ஆக்சைடு, கந்தவீரோட்சைடுன்னு சொல்லுவார்கள். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து ஆனால் வந்து அரச மரம் தான் அதை உறிஞ்சக்கூடிய சக்தியை வைத்திருக்கிறது. அதனால தான் நாங்கள் பின்னோக்கி போனோம்னா அரச மரத்தை தான் நட்டுருக்கின்றோம். கோயில்களிலே வச்சிருக்கோம், பொதுவான இடங்களில் அரச மரங்கள் நட்டுருக்கின்றோம். பட் நாங்கள் இப்போ இருந்து கதைப்பதும் அந்த இடத்துல சொன்னால் சல்ஃபர் டை ஆக்சைடை உறிஞ்சக்கூடிய சக்தியை அரச மரையில் வைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் மாவிலே வந்து உறிஞ்சக்கூடிய நிலையை வைத்திருக்கிறது என்னதுன்னா ஓசோன் என்ற வாயுவை உறிஞ்சக்கூடிய நிலை. ஓசோன் உங்களோட உடலை தாக்கும். அது எந்த ஒரு மரத்தில் இருந்தும் உண்டாக, மற்றது அது காட்டிலே உண்டாகும். O3ன்னு சொல்லுவார்கள் கெமிக்கலை. அது வந்து உடலை தாக்கும், பெரிய அளவில் தாக்கக்கூடியது. அப்போ அதை அப்சர்வ் பண்ணத்தான் நாங்கள் மாமரம் வைத்திருக்கின்றோம். மாவிலேயே வீட்டு வாசலில் கட்டுறது காரணம் அந்த உள்ளுக்க போகிற காட்டில் ஓசோன் இருந்தால் எடுக்க கொடுத்தாக்குது. ஆனால் இப்போ எல்லாம் தகட்டில் போடுறாங்க, ரீசன் பித்தளையில் போடுறாங்க, தேர்ஸ் நோ ரீசன் பிஹைண்ட் இட். அப்போ அந்த வகையாக நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த பொல்யூஷன் அதை தடுப்பதற்கு ஆதியிலேயே நமது மக்கள் அதுக்கேற்ற வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் இன்னும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் ரசாயனங்கள் தண்ணிக்குள்ள நிறைய வருது எங்களுக்கு. இப்போ பெருமளவு ஆர்சனிக், கட்மியம், மற்றது அநேகமாக அந்த கட்மியம், ஸ்டொன்டியம் என்றவைகள்லாம் அநேகமாக ஆஸ்திரேலியன் அளவில் பார்க்கும் பொழுது அந்த கட்மியம், ஸ்டொன்டியம் என்ற அந்த ஹெவி மெட்டல்ஸ் வி கால் இட், மேர்க்கரி எல்லாம் மேர்க்கரி தண்ணிக்குள்ளே வருகின்றது. இவை காட்டிலே வந்து அங்கே புல்லுக்குள்ளே போவதனாலே, மாடுகள் புல்லை சாப்பிடும் பொழுது கூட அந்த அந்த கட்மியம், ஸ்டொன்டியம் போவதனாலே எங்களுக்கு எலும்புக்குள்ளேயே அது போய் பூந்து கொள்வதனாலே பிறகு திரும்பவும் பிரச்சனை. ஆனால் நீங்கள் ஜப்பானீஸ் மக்களை பார்த்துக்கலானால் அவர்கள் அந்த கொம்பு என்று சொல்லுகின்ற அந்த சாதாளை, அதை கடல் அல்காக்களை சாப்பிடுகின்றார்கள். அந்த அல்கா வந்து கொம்பு என்பது வந்து இந்த ஸ்டொன்டியம், கட்மியம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு லீச் பண்ணி கொண்டு போகிற சக்தியை வைத்திருப்பதனாலே அவர்களுக்கு அங்கே கேன்சர் கொஞ்சம் குறைவாக இருக்கு. பொதுவாக இப்பொழுது இணைய சூப்பர் மார்க்கெட் இடங்களில் கூட அவர்கள் அந்த தயாரிப்புகள் வர தொடங்கி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது புண்ணியம் போன்றவற்றை. இப்போ இந்த இயற்கை மருத்துவம் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இயற்கை வைத்தியராக இருந்து கொண்டு புலம்பெயர் தேசங்களிலே இவற்றை எல்லாம் சாத்தியப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எப்படி அமெரிக்காவிலே பெருமளவு, அதாவது நான் அறிந்தவரையும் 280 கிட்டத்தட்ட 280 பல்கலைக்கழகங்கள் இதனை படிப்பிக்கின்றார்கள். மற்றது ஆஸ்திரேலியாவில் கூட நான் கல்வி கற்ற கல்வி கூடத்திலையும் தேர் ஆர் ஃபியூ மோர் இன் மெல்பர்ன் படிக்கின்றார்கள். ஆனால் ஒன்று எங்களுக்கு அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் ஒரு நோயாளியை பார்க்கும் பொழுது அவர் பணம் எங்களுக்கு தரும் பொழுது கொஞ்சம் கூடிய அளவு நாங்கள் பணம் எடுக்கின்றோம். அங்கே இருந்து எங்களுக்கு மெடிக்கேர் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கின்றது. அதாவது அந்த கார்டை கொண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பணம் கொடுக்காமல், அதாவது டேக்ஸில் போகும், ஆனால் பணம் கொடுக்காமல் நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனாலே மக்களுங்கிட்ட வராமல் இருப்பதும் இருக்கின்ற காசு கூடிய அளவு அவர்களுக்கு கொடுக்க விருப்பமில்லை. ஆனால் அதோட எங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும். நான் எப்போ சொல்லுவேன், ஒரு குறைந்தது 7 மாதங்கள் ஆவது நாங்கள் உங்களுக்கு மருந்து தர வேண்டும் முற்றாக குணமடைவதற்குன்னு சொல்லி. ஆனால் சொல்வேன் அது 7 வருடங்களுக்கும் போகலாம். என்ற 7 வருடங்களுக்குள்ள உங்களோட உடலில் இருக்கிற கலங்கள் எல்லாம் முற்றாக மாற்றமடைந்து விடும். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகும்பொழுது எப்படியும் 7 வருடத்துக்குள்ள ஒரு அளவுக்கு வெரி க்ளீன் அண்ட் பியூர். ஆனால் 7 மாதங்களுக்குள்ள ஒரு அளவுக்கு நாங்கள் அவருடைய மாற்றத்தை பார்த்து ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கவிதை இருக்கின்றது திருமூலர் எழுதிய திருமூல மந்திரத்திலே, காலை விளாங்கனி மதியம் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் முன்பேறானால் கோலை பிடித்த கிளவண்ணம் கோலை எறிந்து நிமிர்ந்து நடப்பானே என்று சொல்லும் பொழுது அங்கே திரும்பவும் பார்க்கலாம். காலை விளாங்கினின் பொழுது
ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது வைட்டமின் சி அதிகமுள்ள ஒரு பழமாகத்தான் நாங்கள் அள்ளி சாப்பிடக்கூடிய பழமாக பார்க்கின்றோம். அப்போ அதை நாங்கள் பாலை நிலத்திலே மருத நிலத்திலே இதுதான் ஆதி காலத்து காலை சாப்பாடாக இருந்ததாம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. மதியம் சுக்கு என்னும் பொழுது சுக்கு என்பது இஞ்சி திரும்பவும், அதாவது நல்ல டைஜஷன், உணவு சமைப்பதற்கு உதவி செய்வதனாலே அதை நாங்கள் பார்க்கின்றோம். மாலை கடுக்காய் மண்டலம், அதாவது மாலை கடுக்காயின் பொழுது கடுக்காய் வந்து உங்களுக்கு மலத்தை கழிக்கும் சக்தி உள்ளது. அதனால் மாலை கடுக்காய் மண்டலம் என்றால் 40 நாள் சாப்பிட்டா உங்களுடைய உடல் வந்து இளமை பெயரும், இளந்தாரின்னு சொல்லுவார். அந்த வேப்ப கிழவனும் ஒரு இளந்தாரி ஆகலாம் என்ற நம்பிக்கை இப்போ கொடுக்குறோம். நிச்சயமாக இல்லை, இதை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு இது ஒரு சவால் வரும் இல்லை? இதனை புரிந்து கொள்ளவோ இந்த இயற்கை மருத்துவத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவோ எல்லோரும் உடனே தயாராக மாட்டார்கள். ஒரு சவால் இப்போ நாங்கள் பேசும் பொழுது மருத்துவர்களுடன் பேசும் பொழுது கூட வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் அதை ஏன் சாப்பிடுதுன்னு அவர் கேள்வி எழுப்பதில்லை, அதுக்குள்ளே என்ன இருப்பதுன்னு அவர் பூந்து பார்ப்பதும் இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லும் பொழுது நோ 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 என்றுவாங்க. ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவில் என்னுடன் நான் போகும் ஒரு ஜிபி ஜெனரல் ப்ராக்டிஷனர், அவர் முன்பு என்னை நோயாளியாக பார்த்து இப்போ சொல்வார் நாங்கள் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னால் அவரே எனக்கு எங்கள் மற்றாக்களை சொல்லுவார், மற்ற பேஷண்ட்ஸுக்கு சொல்லுவார், நான் சொல்கிறத வச்சுக்கொண்டு நீங்கள் கொஞ்சம் என்னது உங்களோட பாலிலே மிளகு போடுங்கள், உங்களுடைய அந்த தேனிலே என்னது கருவாத்தூளை சாப்பிடுகிறது வேறு பேஷண்ட்ஸுக்கு அவர் சொல்வதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அது உண்மையான காரியம். ஏன்னா நாங்கள் பேசி அவர்களுக்கு இந்த அறிவுரை கொடுத்தாலும் அதை இந்த to follow it strictly very difficult for them. என்ன சொன்னால் வேறு பேஷண்ட் வந்து வெள்ளையின மக்களாக இருந்தால் அதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து அதை எதிர்ப்பார்கள். அந்த எதிர்ப்பு இருக்கின்றது. ஆனால் நான் பார்த்த மாதிரிக்கு அநேகமாக ஆஸ்திரேலிய மக்கள் எல்லாரும் வந்து இப்போ மாற்றமடைந்து வருகின்றார்கள் விடயங்களுக்கு. ஆனால் ஒரு சில விடங்களை பார்த்துக்கிட்டோம், எங்களோட தமிழ் பிள்ளைகள் கூட மருத்துவர்களாக வந்தால் கூட அவர்கள் கூட வீட்டில் இஞ்சி சம்பளை சாப்பிடுகிறார்கள். ஆனால் இது சும்மா சாப்பிடணும்னு சொல்லுவார்கள். அதன் குணாதிசயங்களை வைத்து கதைத்து பெற்றாருடன் கதைப்பதாக இல்லை. நிச்சயமாக நின்ற அதான் ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது. ஏன் சாப்பிட்றீங்களா? அப்போ நான் சொன்னால் அப்படி எல்லாம் போடாமல் சாப்பிடலாமே, அது ருசி இருக்காதுண்டு. அதான் சொன்னேன், அந்த ருசியை ஊட்டுவதற்கு காரணமே அங்கே இருக்கிற ரசாயனங்கள். ஆனால் the scientifically we are proving these things are worthwhile as healthy things and as cure. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக பல வைத்தியர்கள் இல்லை. ஆனால் ஒன்று கவனித்திருக்கின்றேன், வயது முற்றி கால் இழுக்கைக்கில் கால் நொண்டேக்கில் தான் என்னத்தை சாப்பிட்றேன் என்னட்ட வந்து கேட்டு நிறைய பேர் இருக்கிறான். நிறைய இருக்கிறது. வருமுன் காக்க வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இயற்கை மருத்துவத்தின் ஊடாக பல விடயங்களை சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே எதிர்காலம் அல்லது எதிர்கால வாழ்க்கை என்பது இயற்கையான, குறிப்பாக இந்த உணவிலேயே எங்கள் மருந்துகளை நாங்கள் அதாவது உடலுக்கு தந்து கொண்டிருக்கலாம் என்கிற நம்பிக்கையையும் இந்த செவ்வி என்பது, இந்த இன்றைய மருத்துவம் என்பது சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக மருத்துவ நிகழ்ச்சியிலே சிறிது விளம்பர இடைவெளி காத்திருங்கள், சந்திக்கலாம். மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றேன். மருத்துவம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே வைத்தியர் நித்தி கனகரத்னம் அவர்கள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயற்கை வைத்தியம் சம்பந்தமாக நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது சார்ந்து எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களே எங்களுக்கு மருந்துகளாக ஆகியிருக்கின்றன, எங்கள் உணவுதான் எங்கள் உடலுக்கு மருந்து என்கின்ற அடிப்படையிலும் தொடர்ச்சியாக அனுபவத்தின் ஊடாக சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் அவரிடம் இருக்கிறது. இஞ்சி, உள்ளி, மஞ்சள், கடுகு, மிளகு எல்லாவற்றையும் சார்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு குழந்தைகள் சார்ந்து வருகின்ற சில பிரச்சனைகளை பற்றியதான ஒரு கேள்வி அடுத்து கேட்கலாம் நம்புகிறேன். வைத்தியர் அவர்களே, இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மலச்சிக்கல் வந்து போகிறது, வாந்தி பேதி வந்து போகிறது, எனவே இப்படியான பிரச்சனைகளுக்கு இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது? அநேகமாக இந்த வாந்தி பேதின்னு சொல்லும் பொழுது ஒன்று கவனிக்கலாம். பால் குடிக்கும் பொழுது சில நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு, அதாவது தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது இந்த வகையான பிரச்சனைகள் வந்ததாக நான் காணவில்லை. ஆனால் அந்த பால்கள் புட்டிப்பால்னு சொல்லி அந்த பாலை கொடுக்கும் பொழுது, பசுப்பாலை கொடுக்கும் பொழுது கூட
அந்த சில நேரத்தில் சில குழந்தைகளுக்கு அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லி, அதாவது அந்த லாக்டோஸ் சுகர், தேர் ஆர் 3 types of sugars. ஆமாம். அந்த அதில் ஒன்று வந்து லாக்டோஸ், அதாவது பாலில் இருக்கின்றது, அதாவது சீனி சத்து. ஆமாம். அதை செமிபாடடைய வைப்பதற்கு லாக்டேஸ் என்ற ஒரு வகையான என்சைம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. சில பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே அது இல்லாமல் பிறப்பார்கள், அல்லது ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு they lose the factor of getting lactase. அப்போ அதனால் அது வந்து அந்த லாக்டோஸ் அது வந்து செமிபாடு அடையாமல் விட்டால் அது வந்து என்ன செய்யும்னா குழந்தையின் குடலுக்குள்ள, அது குழந்தை மட்டும் இல்லை, இந்த ஈவன் ஆம்பளைகளுக்கோ பொம்பளைகளுக்கோ வயது முதிர்ந்தவர்களுக்கு முக்கியமாக பலருக்கும் அங்கே அந்த குடலிலிருந்து பெருங்குடலுக்காக போகும் பொழுது அங்கே அதாவது அது நொதிக்கின்றது. அங்கே இருக்கிற நுண்ணுயிர்களால் அது நொதிக்கப்படும் பொழுது அங்கே அதிலிருந்து வெளிக்கிடும் அந்த லாக்டிக் ஆசிட். இந்த லாக்டிக் ஆசிட் இஸ் அ பெயின் காம்பவுண்ட். பெயின் காம்பவுண்ட் சொல்லும் பொழுது உங்களோட உடம்புல நீங்கள் இப்போ எக்ஸசைஸ் செய்யும் பொழுது கூட இந்த தசைகளுக்குரிய லாக்டிக் ஆசிட் உண்டாவது உண்டு. அந்த லாக்டிக் ஆசிட் வந்து அதனால தான் உங்களோட உடம்பு நோகிறது. இட்ஸ் அ பெயின் காம்பவுண்ட். அப்போ அது மோர்லேயும் இருக்கிறது, மோர்லேயும் இருக்கின்றது. லாக்டிக் ஆசிட் எங்கே இருந்தாலும் இட்ஸ் அ பெயின் காம்பவுண்ட். அப்போ அது போய் அந்த உண்டாக்கினோன்னா அந்த பெயின் உண்டாகின்றது. அதே நேரத்தில் வந்து அங்கே கார்பன் டை ஆக்சைடு வேறு வாயுக்கள் வெளியிடுறதுனால வயிறு பொறுமி பிள்ளை குழந்தை கத்தி அழும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் அ பாக்டீரியா தட் கோஸ் இன் டு த கட் ஆஃப் த சைல்ட் இஸ் கால்ட் Clostridium difficile. Clostridium difficile என்ற பாக்டீரியா அது இருக்கும் பொழுதும் அந்த வயிற்றிலே அநேகமாக அந்த கேஸ் உண்டாகி அதுக்கு காற்று தேவையில்லாத நிலையில் அவர்கள் வந்து தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய பாக்டீரியாக்கள். அப்போ காற்று இல்லாத, அதாவது ஆக்சிஜன் இல்லாத நிலையில் அதாவது அந்த பெறுகிறதுனாலே அங்கேயும் அந்த வகையாக அவன் தாக்கத்தாலேயும் அங்கே இந்த மாதிரி அந்த பிள்ளை அழும். ஆனால் அநேகமாக பார்ப்பீர்கள் சில ஆட்கள் இந்த சில கொஞ்சம் எண்ணெயை தூக்கி மசாஜ் பண்ணி கொடுறது, அந்த ஆமணக்கு எண்ணெய் போட்டு அது ஆமணக்கம் எண்ணெயும் ஒரு பெயின் ரிமூவர். தேங்காய்னையும் அப்படித்தான். ஆனால் ஆமணக்க மண்ணாக போட்டால் அதுவும் இந்த பெயின் ரிமூவாக இட் வில் ஆல்சோ ஹெல்ப். அப்போ அதே நேரத்தில் வந்து அந்த கழிச்சல் உண்டாகும் அந்த நேரத்தில். அதாவது பெருமளவு இந்த லாக்டோஸ் இருந்தால் கழிச்சல்னு சொல்லி இப்போ வயது போனவர்கள் கூட மேலே கூடத்துக்கு ஓட வேண்டிய நிலை ஏற்படும். அதனாலே வந்து அந்த ஒரு இதை பார்க்க வேண்டும், அவளுக்கு அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குதா இல்லையா, அல்லது வந்து ஒவ்வாமைன்னு சொல்லுவார்கள். இதில் சில பாலில் இருக்கிற சில பொருட்கள் ஒத்துக்கொள்ளாது. அந்த ஒத்துக்கொள்ளாத நிலை இருக்கும் பொழுது என்றால் பசுப்பால் வந்து அநேகமாக பலர் சொல்லுவார்கள் இது மனிதருக்கு அல்ல, அது மிருகத்துக்கு தானேன்னு சொல்லி. ஏன்னா பசுப்பாலால் பலருக்கு டயபிட்டிஸ், அதாவது நீரிழிவு வந்திருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒரு புரதம் சரியாக இன்சுலின் நம்ம போல் இருக்கும். அப்போ அதனை ஒரு எதிர்ப்பு சக்தியாக உடம்பு கண்டுகொண்டால் அதை தாக்கி அழிக்கும் பால் குடித்த உடனே. அப்புறம் இன்சுலின் வரும்பொழுது நினைக்கும் இவர் தான் திருப்பி வந்துட்டாரு. இன்சுலின் படிப்பதனாலே பலருக்கும் டயபிட்டிஸ் வருவதற்கு சாத்தியம். வித்தியாசமாக இருக்கிறது, கேள்விப்படாத விஷயமாக இருக்கிறது. பலருக்கும் தெரியாது. இல்லை தெரியாது, பலரும் யோசிப்பதில்லை. சிலருக்கு இப்பொழுது இருக்கிற பலருக்கு சிலவர்கள் இப்படித்தான் காரணமாக கூட இருக்கலாம். பல வகையான காரணங்கள். நாங்கள் இப்போ டயபிட்டிஸ்க்கு சொல்லும் பொழுது சோத்தை சாப்பிடான்னு சொல்லுகின்ற மொழி. ஆனால் சோத்தினால மட்டும் வர்றது இல்லை டயபிட்டிஸ். பல வகையான காரணங்கள். ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலே உங்களுடைய ஐலட்ஸ் ஆஃப் லங்கஹான்ஸ்ன்னு சொல்கிற அந்த இன்சுலினை சுரப்பிகள் அழிந்து போய்விடும். ஒரு இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அழிந்து போய்விடும். அதனாலே கூட உங்களுக்கு இன்சுலின் இல்லாமல் போனால் டயபிட்டிஸ் வரும். ஸோ எனி இன்ஃபெக்ஷன், வைரஸ் ஓ பாக்டீரியல் ஓ எனி கைண்ட் ஆஃப் சிக்னஸ் தட் காஸ் டயபிட்டிஸ். ஆனால் சோறு மட்டும் அல்ல, இன்னும் பிற காரணங்களும் இருக்கிற பல காரணங்கள் இருக்கின்றன. அதே வகையாக குழந்தைகளுக்கும் இந்த இது தொடங்கலாம். அது அந்த பால் கொடுப்பதனாலே மற்றது வந்து அந்த பாலுக்குள்ளே போடுற பொருட்களை பொறுத்தது. பொருட்கள் என்று இந்த என்னென்ன வகையான அடிட்டிவ்ஸ், அதாவது தேவையற்றதை போடுகின்றன நாங்கள் பார்க்க வேண்டுமே. ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துப்பீங்களா, எஸ்ஏ முந்தி யாழ்ப்பாணத்தில் விற்றார்கள், சிலோனில் விற்றார்கள். இங்கே இருக்கிறது சோயா மில்க் அடிட்டிவ், அதாவது சோயா மில்க் கலக்கப்பட்டது என்ற அர்த்தம். அப்போ அந்த சோயா மில்கில் இருக்கிற சில வகையான பொருட்கள் வந்து அதாவது பதார்த்தங்கள் ஒவ்வாமையை உண்டாக்கக்கூடும்.
அல்லது அதோட மந்த புத்தியை உண்டாக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது ஆண் பிள்ளைகளிலே அநேகமாக என்றால் ஈஸ்ட்ரோஜின் என்ற கம்பவுண்ட் வந்து பெண்களுக்கு தான் அது அதிகமாக தேவை. ஆனால் ஆண்களுக்கு கூட கொடுத்தீங்கன்னா மந்த புத்தி உண்டாகிறதையும் அவதானிக்கின்றோம். அப்போ அந்த வகையாக பால் கொடுக்கும் பொழுது வருகின்ற கழிச்சல்கள் அதில் மற்றது அந்த அவள் செய்யும் பொழுது பால் கரண்டி மற்றது கோப்பைகள் எல்லாம் நன்றாக சுத்திகரிக்கப்படாமல் இருந்திருந்தால் பாக்டீரியாக்கள் அது களையும் போகும் இலகுவாக. அப்போ அதனால் வாந்தி பேதி வரும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதே நேரத்தில் வாந்தி பேதி வந்தால் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற இந்த நல்ல எங்களுக்கு தேவையான என்னது நுண்ணீர்கள் அற்றுப்போகும் நிலை வருகின்றது. இப்போ அதுக்காக நான் என்ன செய்வேன் சொன்னால், குழந்தைகளுக்கு அப்படி நடந்திருந்தால் உடனடியாக அவளுக்கு கொஞ்சம் அதாவது கூட கருவா அதையும் இஞ்சியையும் கொஞ்சம் கலந்து இஞ்சி பவுடரையும் தேனிலே கலந்து நாக்கில் தடவி விட்டால் அவளுக்கு எப்படியும் அந்த அந்த நுண்ணுகளுடைய வளர்ச்சியை அது அதிகரிக்கக்கூடிய சக்தியை அங்கே கொடுக்கின்றோம். இஞ்சியும் மற்றும் கருவாவும் தேனில் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த நுண்ணுயிர்கள் அதாவது தேவையான நுண்ணுயிர்களின் அளவை கூட்டும். அப்படி கூட்டும் பொழுது தேவையற்ற அதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த பெத்தோஜெனிக் பாக்டீரியாவை அது அமர்த்திவிடும். அது இட் வில் கில் தட் அண்ட் இட் வில் த பேலன்ஸ் வில் கம் பேக் மீண்டும். எஸ், அப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்க பண்ணணும் குழந்தைகளுக்கு அநேகமாக. அப்போ நீங்களா அந்த மற்றது சாப்பாடு கொடுக்கும் பொழுதும் கூட இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்தந்த சாப்பாட்டை கொடுக்க பழக்க வேணும். இப்போ நம்ம இந்த மேல்த்தைய முறையில் வந்து குழந்தைகளுக்கு புரோட்டீன் புரதங்களை அல்லது ஸ்டார்ச் அதாவது பொருட்களை 3-4 மாதத்துலேயே கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆமாம், இப்போ நான் கேள்விப்பட்டேன் தெரிஞ்ச சில பேர் எந்த கடைகளிலே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு பின் என்பது தான் குழந்தைகளுக்கான சாப்பாடாக இருந்தது. இப்பொழுது 4 மாதத்திலிருந்து எல்லாம் என்ன சாப்பாடுகள் போத்தல்களில் அடைக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அதில் ஒன்று கவனித்திருக்குன்னு அப்படி கொடுக்கும் பொழுது மஞ்சளை கலந்திருக்கிறார்கள் டு கலர் தட் ஃபுட். அதாவது நிறமூட்டுவதற்காக கொடுக்குறாள். ஆனால் அது நல்லது மஞ்சள் என்றால் இட் லுக் ஆஃப்டர் த பாக்டீரியல் பாப்புலேஷன் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த கட். ஆனால் அந்த அநேகமாக 3 மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் உங்களை குடலிலே கூடிய அளவு நுண்ணுயிர்கள் வளர தொடங்கும். அதோட எக்ஸ்கியூஸ் மீ, அதே நேரத்தில் வந்து நீங்கள் அந்த பிள்ளைகள் வந்து 7 மாதம் வரும் பொழுது மலம் கழிக்கும் பொழுது பச்சையாக போனால் அதுதான் எங்களுக்கு ஆரம்ப அறிகுறி இந்த பிள்ளைக்கு அதாவது புரதத்தை சாப்பிடக்கூடிய செமிக்கக்கூடிய வகையிலே குடல் தயாராகிவிட்டது என்ற அர்த்தம். அப்போ பச்சையாக போகும்பொழுது அங்கே குடலில் வந்து யாரும் பயப்படக்கூடாது. இந்த குடல் சரியாக வந்து அதுக்கப்புறம் நீங்கள் புரதம் கொடுக்கலாம். ஆக ஒரு 7 மாதத்துக்கு பின்னர் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு தீர்த்து வரும். அதான் சோறு தீர்த்துறன்று நாங்கள் செய்திருக்கின்றோம். அது விஞ்ஞான ரீதியாக பார்த்தீர்களானால் சரியான முறையாக தான் செய்திருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் சோறு தீர்த்துவது ஒரு பெரிய ஒரு விழாவாகத்தான் எடுத்துருக்கோம் அந்த காலத்தில். அப்போ அது வரைக்கும் நாங்கள் இந்த சோறு கொடுப்பதில்லை, மாப்பிள்ளை கொடுப்பதில்லை. ஆனால் அந்த சோறுன்னு சொல்லும் பொழுது அதிலே புரதமும் இருக்கும். தவிட்டில் இருக்கிற பல வகையான பொருட்களும் அங்கே தாதுக்களும் அங்கே இருக்கின்றது. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த அது வரைக்கும் தாய்ப்பாலையே உணவாக அங்கே அதில் தாய்ப்பாலில் இருக்கும் அந்த ஆன்டிபாக்டீரியல் compounds will look after the gut of the child and the health of the child. அப்போ அந்த வகையாக நடைபெறுகின்றது நாங்கள் காணலாம். ஆனால் இந்த 7 மாதத்து பிறகு நீங்கள் துணிவாக பார்த்துக்கலாம். நீங்கள் முட்டையை அவித்து அந்த சிவத்த கருவை தான் கொடுப்பார்கள். அதான் சொல்லுவார்கள், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், give the yolk to the baby and the albumin to the dog. and உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நாய்க்கு நீங்கள் இந்த யோக் கொடுத்தா சக்தி எடுக்கும் அந்த சுவத்தக்கரு. ஆனால் குழந்தைக்கு அப்படி செய்யாது. அப்போ நாய்க்கு யோக்கை கொடுக்கக்கூடாது, குழந்தை பிள்ளைக்கு அல்பியூமின் வெள்ளையே கொடுக்கக்கூடாது என்ற நியதி இருந்திருக்கிறது. அப்போ அந்த வழியாக பார்க்கும் பொழுது அங்கே இந்த பிள்ளைக்கு 7 மாதத்துக்கு பிறகு இந்த குடல் நன்றாக செயல்படுவதனாலே அது இந்த இதையும் கொடுக்கலாம். என்ன நிச்சயமாக எங்கள் உணவு என்பது ஒரு பெரிய ஒரு மருத்துவம். அதான் நான் சொன்னேன், மருத்துவ ரீதியாக உலகிலேயே முதன்மை வகிக்கும் சமையல் தமிழர் சமையல். நிச்சயமாக. ஆனால் தமிழனாக என்று சொல்லவில்லை, நான் ஆங்கிலேயனாக இருந்தால் கூட இதுதான் சொல்லியிருப்பீர்கள். அது பாரதி சொல்வது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி ஏன்னா எனது ஆய்வுகள் வந்து பல மொழி பேசும் மக்களின் சமையல் முறையில் ஆய்ந்து தான் நான் எனது புத்தகத்தை எழுதுகின்றேன். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய மருத்துவத்தை இப்போ நான் இப்படி பேசும் பொழுது அங்கே மெடிக்கல் காலேஜில் கூட நான் படிப்பிக்கும் பொழுது கூட அங்கே மெடிக்கல் ஸ்கூலில்
பலருக்கும் அந்த திகைப்பு, இவர் இப்படி சொல்கிறாரு எங்களுக்கு சொல்லி. ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சமையல் முறையை கூடியளவு கைப்பற்றினது பின்பற்றினது வந்து சைவ மக்கள். அதனால அதான் சைவ சாப்பாடுன்னு பார்த்தீங்களா, சைவ சாப்பாடுன்றே நாங்கள் கூப்பிடுன்றோம். ஆனால் வெள்ளைக்காரர்கள் சைவம்னு சொல்ல இல்லை, வெஜிடேரியன் ஃபுட். ஆனால் நாங்கள் சைவ சாப்பாடுன்னு சொல்லுகின்றோம், சைவ முறை. அப்போ அதனால நான் சொல்லுவேன், எப்போ இந்த பிள்ளைகள் கேட்பார்கள் கல்வி இந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்னு சொல்லுவேன், நீங்கள் சைவன் போல் சாப்பிடுங்கோ. ஆனால் சைவம்ன்றதுக்காண்டி நான் சொல்லவில்லை, அவர்கள் சாப்பிடும் முறையை பார்த்து. அதனால நான் யாரும் கேட்டால் நீங்கள் சைவனான்னு கேட்டால் ஓம் சமையல் சாப்பாடுகளில் நான் சுத்தமான சைவன். ஆனால் எனது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நான் இயேசு கிறிஸ்துநாதரை பின்பற்றுகின்றவராக இருக்கிறீர்கள். அந்த 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 ஒரு குணத்துக்கு, அதாவது உன்னை போல் அந்த கொள்கைக்காக அப்படி பார்க்கும் பொழுது எங்களோட சமையல் வந்து முதன்மையாக இருக்கிறதே தான் நான் காண்கிறேன். நிச்சயமாக. இதில் எனக்கு இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி கேட்க வேண்டும். பொதுவாக வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த வசதி இருக்கிறதா? நீரிழிவு என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது நான் இங்கே இருக்கிறேன். அடுத்த மாதம் நான் திரும்பவும் ஆஸ்திரேலியாவுக்கு போன பிறகு அங்கே நகரபிதான்னு சொல்கிற பியர் அவர்கள் என்னை நான் வரும் முதல் கேட்டார், நீங்கள் ஒரு இந்த நீரிழிவுடன் சம்பந்தப்பட்டதாக இந்த உணவு, அதாவது தானியங்களை கலந்து பிளெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு தானிய மாவுகளை கலந்து ஒரு கலவையை உண்டாக்க முடியுமா? ஏன்னு சொன்னால் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிற அந்த சீனிச்சத்தின் அளவை குறைப்பதற்காக அப்படிப்பட்ட குறைந்த மாவுகளை பாவிக்க முடியுமான்றது கேட்டதுக்கு நான் சொன்னேன், சரி நான் வந்து செய்கின்றேன்னு சொல்லிப்படி இனி போனவுடன் நான் நவம்பர் மாதத்தில் ஆரம்பிக்க போகின்றேன். எனது சிந்தனையின்படி அரிசியை பல காலம் வைத்து நீங்கள் சாப்பிட்டீர்களானால் உண்மையாக நாங்கள் முறையாக இந்த நீரிழிவை கட்டுப்படுத்தலாம் என்று நான். எந்த அரிசின்னு சொல்லுங்கள். எந்த அரிசின்னு சொன்னாலும் இந்த பச்சை அரிசி, சிவத்த அரிசி, சிவப்பு பச்சை அரிசியை புழுங்கலாகவோ அல்லது சிவப்பாகவோ அப்படி பச்சையாக வச்சிருந்து வைக்கக்கூடிய காலம் எதென்று கேட்டால், எங்களுடைய நான் தமிழ் டிக்ஷனரிக்காக பார்க்கும் பொழுது அங்கே 3 வருட நெல்லுக்கு அசம் என்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள். 6500 மொழிகளிலே இந்த அசம் என்ற சொல்லுகோ அதுக்கேற்ற சமமான சொல்லோ அங்கே இல்லை. 3 வருட நெல்ன்றதுக்கு ஒரு இடமும் இல்லை. அப்போ ஏன் அப்படி அசம் என்று வைப்பார்கள் யோசித்து பார்த்தால், அந்த 3 வருடம் வைத்திருக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த நெல் தானியத்திலே சீனியின் சத்து குறைவதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஏன்னு சொன்னால் குறைய வேண்டும் என்ற விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு மாப்பொருளை சமைத்து விட்டு அதை திருப்பி சும்மா வச்சா அது தண்டபாடுக்கு திரும்பவும் அது அந்த சமைத்த மாப்பொருளாக இருக்காமல் தான் சமைக்காமல் இருந்த பழைய நிலைக்கு போகிறதுக்கு அது எத்தனிக்கும். தட் இஸ் கால்ட் ரீட்ரோகிரடேஷன் இன் இங்கிலீஷ். அதாவது பின்னோக்கி போகுது, பழைய நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ள. அது எப்படித்தான் நீங்கள் மாற்றினாலும் அது திரும்பி போக பார்க்கும். அப்படி போகும் பொழுது அதை நாங்கள் வந்து ஸ்டேல் என்று சொல்கிறோம். ஸ்டேலிங், அதாவது பலதாகின்றது. இப்போ பானை நீங்கள் இன்றைக்கு சுட்டு போட்டு நாளைக்கு வச்சுக்கலாம், அது ஸ்டேல் பிரெட். அப்போ அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம், ஸ்டேல் பிரெட்டை. இந்த பச்சை பானை சாப்பிடக்கூடாது, ஃப்ரெஷ் பிரெட். அப்போ உங்களுக்கு சீனி சேர்த்து கூடும் பொழுது உங்களுக்கு டயபெட்டிஸுக்கு ஆபத்து அதிகமாக. அப்போ அதனால் ஸ்டேல் பிரெட் அப்போ எத்தனை நாளைக்கு வச்சுருந்தாலும் அவ்வளோத்துக்கு நல்லது. அப்போ அந்த வகையாக பார்க்கும் பொழுது அரிசியிலேயும் அந்த ஸ்டேலிங்னு சொல்லும் பொழுது என்னவாக மாறுதுன்னு சொன்னால் விஞ்ஞான ரீதியாக தே ஆர் சேஞ்சிங் இன்டு நாற்பொருளாக மாறுகிறது, ஃபைபராக மாறுகிறது. அப்போ நாங்கள் புழுங்கல் அவிச்சு போட்டு வைக்கையும் அந்த காயும் பொழுது அது ஃபைபராக தான் அங்கே மாறி இருக்கின்றது. அதனால் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அந்த சீனி சத்து குறைவாக இருக்கும். அப்போ அசமண்டு ஏன் வச்சுன்னு சொன்னால் அந்த 3 வருடத்துக்குள்ளேயே நீங்கள் அவிக்காமலேயே அந்த அந்த மாப்பொருள் தன் பாட்டிற்கே நாராக மாறுவதாக தான் நான் கருதுகின்றேன், எனது சிந்தனையின்படி. அதனால் நான் இப்போ இனி அந்த ஆய்வுகளை செய்ய தான் நான் அதை நிச்சயமாக நிரூபித்தேன். ஆனால் அதுதான் ஆன்சராக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது எந்த ஒரு இன மக்களுக்கும் சோறை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாமல் சோறை சாப்பிடுங்கள், 3 வருடம் வச்சிருந்ததை சாப்பிடுங்க, அல்லது ஏன் அசம் என்று பேர் வைக்க வேண்டும் தமிழர், ஏன்னா அவர்கள் கண்டுகொண்ட உண்மை. நிச்சயமாக அந்த கண்டுகொண்ட உண்மை. அதனால இப்போ அந்த அசமண்டா இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது, 2 அர்த்தம். அசமண்டா ஆடு என்றும் இருக்கின்றது, அசமன்றா உள்ளியம் என்று இருக்கிறது. அந்த அசமன்ற உள்ளி என்ற சொல்லிலேருந்து தான் லசன் என்ற ஹிந்தியிலே லசன் என்று சொல்லுவார்கள், லசுனா என்றுவார்கள்.
வேறு மொழிகளில். ஆனால் அசமண்டில் வந்திருப்பதாக காண்கிறோம். அந்த முக்கியமாக மக்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் எப்போவும் 2-3 வருடம் வைத்து இந்த நெல் உங்களுக்கு கிடைக்க வேண்டாம், அரிசி கிடைக்க வேண்டாம், அதை சாப்பிடுங்கள். பச்சையாக உடனடியாக கொண்டு சாப்பிடக்கூடாது. மற்றது வெள்ளை பச்சை அரிசி வாயில் கொஞ்சம் போடக்கூடாது என்னை பொறுத்த மட்டும். இப்போ இது பிரியாணின்னு திரியினம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ தான் கொஞ்சம் காலத்துக்கு அது கோழி பிரியாணின்னு ஓடி திரியினம், மாட்டு பிரியாணின்னு ஓடி திரியினம். எங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னு சொன்னால் வெள்ளை பச்சையிலே எல்லாம் தவிடெடுக்கப்பட்டதுனால அதில் இருக்கிற பதார்த்தங்கள் தாது பொருட்கள் அங்கே 11 தேவையான தாது பொருட்கள் அங்கே இல்லை. ஆகினாலே பச்சை அரிசி தான் சாப்பிட வேண்டும். பச்சை அரிசி பொழுது கருத்த பச்சை சொல்லுகின்றோம். அப்போ மற்றது வெள்ளை அரிசி சாப்பிடக்கூடாது. மற்றது வெள்ளை அரிசி சாப்பிட்டால் கான்ஸ்டிபேட், அதாவது மலச்சிக்கல் கட்டாயம் உண்டாகும். அதனை தொடர்ந்து உங்களுக்கு அஸ்மா உண்டாகும். ஆகையினால வெள்ளை சாப்பிடக்கூடாது. முக்கியமாக அஸ்மா இருப்பவர்கள் வெள்ளை சாப்பிடக்கூடாது, அறவே சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒன்று மலச்சிக்கல் வருவதனால நீங்கள் முன்னுக்கு கேட்ட ஒரு கேள்வி போக போகிறேன். அந்த மலச்சிக்கல் வருவதனால தான் பல பெண்களுக்கும் மாதவிடாய் சரியாக வருவதில்லை. நிச்சயமாக இந்த இந்த கேள்விகளோடு நிகழ்ச்சி நிறைவடைய நேரம் நெருங்கி இருக்கிறது. மிக மிக அற்புதமாக இயற்கை மூலிகைகளை கொண்டு அல்லது எங்கள் உணவு பதார்த்தங்கள், உணவுக்கு பயன்படுத்துகின்ற சில பொருட்களை கொண்டு எப்படி மருத்துவ ரீதியாக அது எங்களுக்கு உடலுக்கு உதவி செய்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் மற்றொன்று கேட்டீங்க, இந்த நீர்லிவுக்கு குறிஞ்சா, சிறு குறிஞ்சான்னு விற்கின்றார்கள். அது ஜிம்னிமா சில்வெஸ்டர் என்று நாங்கள் அதை ரசாயன, அதாவது மருத்துவ பெயர் கொடுத்திருக்கின்றோம் அல்லது விஞ்ஞான பெயர் கொடுத்திருக்கின்றோம். ஜிம்னிமா சில்வெஸ்டர் என்று அதை நாங்கள் இப்பொழுது கொடுப்பதை நிறுத்துக்கணும்னு சொன்னால் அநேகமாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும், அது சீனியை குறைக்கும் இரத்தத்திலே. அடுத்தது பலருக்கும் இந்த ஊளைச்சதைன்னு சொல்லி இந்த இடுப்பிலே வர்ற வயிற்றிலே வர்ற சதையை குறைப்பதற்காக வெயிட் லாஸ், அதாவது பருமனை குறைப்பதற்காகவும் நாங்கள் அதை கொடுக்கின்றோம், பெருமளவு கொடுக்கின்றோம். அது கட்டாயம் பருமனை குறைக்கும். அதே நேரத்தில் நான் இப்போ முந்தியும் சொன்னோம் தெரியாது வேறு ஏதாவது ப்ரோக்ராமில், ஆனால் கனடாவிலே பண்டாடுன்னு சொன்னது அதை எனது நண்பர் அப்துல் ஹமீத் கூட சொல்லுவார். தான் போகிற இடமெல்லாம் நித்தி அதை சொல்லுவதுன்றேன்னு சொல்லுவார். என்னென்னு சொன்னால், இந்த இறால் கோதை ஒரு ஆளும் எறிய வேண்டாம், நண்டு கோதை எறிய வேண்டாம். சமைக்கும் பொழுது இறால் கோதையுடன் சமையுங்கள். நண்டை இந்த கோதை உடைத்தாலும் இந்த கோதையும் கரைக்குள்ளே போடுங்கள். அல்லது உடைச்சி வச்சிருந்தால் இறால் கோதை நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு அது எப்பப்போ வேணுமோ சொதிக்குள்ளேயோ அல்லது குழம்புக்குள்ளேயோ அவிச்சு இந்த தண்ணியை விட்டு சாப்பிட்டால் அநேகமாக what we have found is through research, அந்த இறால் கோதையில் இருக்கிற கைட்டின் என்ற ஒரு பதார்த்தம் அநேகமாக கொழுப்பமிலங்களை பிடித்து கொண்டு வெளியிலே கொண்டு போவதாக காண்கின்றோம். அந்த கொழுப்பமிலை கொண்டு போவதனால கொலஸ்ட்ராலையும் பிடித்து கொண்டு போய்டும், வெளியில் போய்டும். அதனால் நிறை குறைவதாக அவதானித்திருக்கின்றோம். அது ஆய்வுகளும் அதை நிரூபித்திருக்கின்றது. ஆகினால் இறால், அந்த பெண்களே தயவு செய்து இறால் கோதோடு சமையுங்கோ. ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த பழப்புளி அல்லது தேசி புளி விட்டு சமைக்கும் பொழுது அந்த புளியிலே இருக்கும் அமிலங்கள் அந்த கோதை கொஞ்சம் அளவுக்கு கரைப்பதுனாலே அந்த இறால் கோது கரைந்து அதில் இருக்கிற அந்த கைட்டின் அநேகம் அதை அப்படி வரும்பொழுது அந்த கைட்டினுக்கு அதுக்கு குளுக்கோசமின்னு சொல்லுகின்றோம். அந்த குளுக்கோசமின் தான் உங்களுக்கு மூட்டுகளிலே வரும் இந்த மூட்டுவாதத்தையும் அந்த அலட்சியையும் குறைக்கின்றது. ஏன்னா அந்த ஆர்த்ரைட்டிஸ் அதுக்கு அந்த குஷன் மாதிரி செயல்படுவது குளுக்கோசமின். அப்போ இறால் கோதும் நண்டு கோதும் தான் உங்களுக்கு பெரிய ஆன்சர். ஆகையினாலே சமைக்கும் பொழுது அதை தயவு செய்து எறிய வேண்டாம். எல்லாரும் அது கோது என்னத்துக்கு கிடப்பான்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்று. நீங்கள் இலங்கையில் இருக்கும் பொழுது ஃபோக்கன் ஸ்பூனாலையா சாப்பிட்ட நீங்கள், அல்லது நீங்கள் எல்லாரும் இந்த இறால் கோதை கலட்டி போட்டால் சாப்பிட்டாங்க. எல்லாம் சூப்பி சப்பி கணக்கை சீர்னாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் கூட இறால் மூஞ்ச அதை பொறிச்சு வைப்பது பெரிய ஒரு ஃபேஷனாக வந்துட்டு வெள்ளைக்காரர்களுக்கிடையே. எந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் அதை பொறிச்சதை கொண்டு வைப்பாங்க. இந்த கனவை கூந்தல் அது கூட பொறித்து வைக்கிறாங்களோ, அது பெரிய ஒரு அளவிலே எல்லாருக்கும் விரும்பி உண்கின்றாங்க. அப்போ அந்த வழியாக அவர்கள் செய்யும் பொழுது நாங்கள் செய்து கொண்டிருந்ததை விட்டு போட்டு ஏதோ டெலிவிஷனில் ஹாட்டான்றதுக்காண்டி அதுக்கு முன்னால் அந்த எல்லாரும் கும்பிடுறது இருந்து குந்தி கொண்டு, அதே நேரத்தில் அது டெலிவிஷனுக்கு முன்னால் குந்தி கொண்டிருப்பதுனாலையும் பெண்களுக்கு வெயிட் ஏறும். ஏன்னா அசையாமல் இருந்தால் படி இதுக்கும். அதோட என்ன நடக்குது சொன்னால், இப்போ அங்கே ஆஸ்திரேலியாவில் எல்லாரும் புட்டு தான் அங்கே அவிப்பார்கள். புட்டு அவிப்பார்கள் ஏன்னு சொன்னால்,
கொத்தி கொண்டு டிவி பார்க்கலாமாம், அது புளிஞ்சு கொண்டு டிவி பார்க்கலாதான் முடியும். அப்போ இடியப்பம் இல்லை எங்களுக்கு சாப்பாட்டில். அப்போ அந்த வகையாக பெண்கள் தான் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன இப்போ ஆண்களுக்கு மூளைச்சதை வருகிறது, ஆனால் நன்றாக நடந்து ஓடி திரிந்தால் கட்டாயமாக முக்கியமாக இந்த வயிற்றுலையும் இந்த பின்னுக்கும் தான் நீங்கள் அந்த ஃபேட்டை குறைக்க வேண்டும். அல்லது உங்களுக்கு இந்த மாரடைப்பு வருவதற்கு மிகவும் இந்த கொழுப்பை கொடுப்பது வந்து இங்கே இருக்கிற ஃபேட்டும் இந்த பட்டாக்ஸில் இருக்கிற ஃபேட்டும் தான். நிச்சயமாக மிக்க நன்றி. இந்த நேரத்திலே நேரம் நிறைவடைந்திருக்கிறது. நாங்கள் நிறைய பேச வேண்டும், ஆனால் பேச முடியாது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே நான் உங்களோடு நிறைய பேச போகிறேன். மிக்க நன்றி கலைகம் வந்து இந்த நேரத்திலே இவ்வளவு விடைத்து வந்திருக்கிறார். மனோரவுகளை ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்கே வந்திருப்பவர் வைத்தியர், ஆனால் மிகச்சிறந்த பாடகர். சின்ன மாமியே என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடலின் பிதாமகன் இவர்தான். எனவே மீண்டும் அந்த பெருங்கலைஞனை நான் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. வாழ்த்துக்களும் கூடவே உங்கள் புத்தகம் வந்ததும் பின்னர் எங்களுக்கு அறியத்தாருங்கள். சிறப்பு நிகழ்ச்சியாக அதனை நாங்கள் அந்த புத்தகத்தில் நான் எழுதுவது ஒன்றும் வந்து யாருமே இன்று வரையும் எழுதாது. எந்த பெரிய மேற்கத்திய ஆக்களோ அல்லது ஆசிய மக்களோ இதை தொடுத்து அதை ஃபிசியாலஜியோட மற்றது ஃபுட் சயின்ஸோட மற்றது மருத்துவத்தோட தொடுத்து எழுதுனதாக ஒரு புத்தகத்திலையும் இல்லை. ஆக உங்களோட புத்தகம் அதைத்தான் நான் முன்னுக்கே சொல்லிவிட்டேன் கொஞ்சத்தையும். ஆனால் அதில் நிறைய இருக்கின்றது. இப்போ சோட்டை பற்றி எழுத போனால் ஒரு தொகை இருக்கிறது எழுதுவதற்கு, மற்றது மரக்கறிகளை பற்றி எழுத போனால் தனித்தனியாக எழுத போனாலும் நிறைய எழுத இருக்கிறது. அது புத்தகம் வந்து பகுதி பகுதியாக தான் எழுத வேண்டி இருக்கின்றது எனக்கு பொழுது. ஆகையினால ஆனால் ஆங்கிலத்தை தான் எழுதுகின்றேன். ஆனால் அது என்ன சொன்னால் எங்கள் மக்களுக்கு தான் படிப்பிக்க வேணும். அதாவது எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் செல்ல வேண்டிய நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதற்கு ஐபிசி தமிழ் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அது வழிகோலும் என்ற நம்பிக்கையோடு கட்டாயமாக நிச்சயமாக நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக ஐபிசிக்கு எனது ஆழ்ந்த பணிவன்புடன் சொல்லும் வணக்கம். நன்றி 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 நன்றி. ஒரு மிக பெரும் ஆளுமையான மனிதனை, அதுவும் ஒரு மிகச்சிறந்த பாடகனை, சிறந்த ஒரு வைத்தியரை இந்த இடத்தில் சந்தித்ததில் மருத்துவ நிகழ்ச்சி பெருமை கொள்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சக தொழில்நுட்ப கலைஞர்களோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.